அஸ் அ நியூ மாமா 1 மந்த் பேபி கூட என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மார்னிங் பேபியை நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு 7 o'clockலாம் எழுந்துட்டேன். இப்போலாம் எனக்கு காஃபி ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் காஃபி ஸ்கிப் பண்ணியிருந்தேன், ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துட்டேன். பட் இப்போ பிக் நோ, காஃபி இல்லைன்னா டே வந்து சுத்தமாக ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சின்னமன் வாட்டர் கூட கொஞ்சமாக காஃபி எடுத்துக்கிட்டேன். முடக்கத்தண்ணிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை வச்சு அரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு அதிலே முடக்கத்தன் ரசம் வச்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் குடிச்சிங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். தென் அகெயின் 2 hours கழித்து பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் காய போட வேண்டியது இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா எனக்காக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதை நல்லா வந்து எண்ணெயில் காய்ச்சிட்டு ஒரு 7 to 10 days வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மிட் பிரேக்ஃபாஸ்ட்டாக. நல்லா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கெஸ்ட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் பார்க்க வர்றாங்களா, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம அம்மா சூப்பராக ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ லட்டு செஞ்சு வச்சாங்க. மாமா போயிட்டு மீன், காடை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கெஸ்ட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக குக் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே அம்மா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேபி தூங்கின நேரத்தில் கிடக்கிட்டேன்னு நானும் எல்லாமே சமைச்சு வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் காடை பண்ணுறேன். பட் ரெஸ்மி டேஸ்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாம் செஞ்சுட்டு 4 மணிக்கு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் vlogல